ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார் என்று சொன்னால், நான் சொன்னபடியாக 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளால் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் இருந்தாள். அவளுடைய சூழ்நிலையை இங்கு பார்க்கும் பொழுது, நல்ல கவனிங்க, அவளுடைய சூழ்நிலையை இங்கு பார்க்கும் பொழுது ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ. அது எப்படிப்பட்ட பலவீனம்னா, ஒரு கூனி, நிமிர முடியாம அவ குனிஞ்சே இருக்கக்கூடிய ஒரு வியாதி. அந்த வியாதி எத்தனை வருஷமா இருந்ததுன்னா 18 வருஷமா. இந்த 18 வருஷமா அந்த கூனி எங்கக்கூடிய ஒரு வியாதி. கூனி விழுந்துருச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, நிமிர முடியாது. எதை பார்த்துட்டே நடப்பாங்க, தரையை தான் பார்த்துட்டே நடப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடியது அவங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சின்ன வட்டம் தான். அந்த வட்டம் அந்த தரையை பார்த்துக்கிட்டே தான் போகணும். பலவீனம், அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். ஆனால் இந்த ஸ்திரீ எங்க வந்துட்டானா, ஆலயத்துக்கு வந்துடுறான். இவ்வளவு கூனியான ஸ்திரீ நிமிர்ந்து எதுக்க யார் வரான்னு தெரியாது, யார் போராடும் தெரியாது, யார் முகத்தையும் பார்க்க முடியாது. ஆனா இவன் என்ன செஞ்சா பாருங்க, அந்த கூனை விழுந்த சூழ்நிலையிலும் கூட ரோட்டை பார்த்தா எதுக்க பஸ் வருதா, எதுக்க யார் வரா, என்ன நடக்குன்னு தெரியாது. ஒருவேளை திடீர்னு வேகமா ஏதாவது வண்டி அடிச்சிடலாம், யாராவது தட்டிடலாம். ஆனா அந்த பலவீனத்தின் மத்தியில இவன் எங்க வந்துடுறா, ஆலயத்துக்கு வந்துடுறா. அல்லேலூயா. அவளுடைய பலவீனத்தின் மத்தியிலே, அந்த பலவீன வியாதி நிமித்தம் பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட அந்த பாதிப்பை அவள் பெரிதாக நினைக்காதபடிக்கு, அந்த பாதிப்பை தன்னுடைய வாழ்க்கையில அவள் பெருசுபடுத்தி வீட்டில முடங்கி கிடக்காதபடிக்கு அவள் ஆலயத்துக்கு ஓடி வருகிறாள். அல்லேலூயா. தன்னுடைய பலவீனத்தை அவள் முக்கியத்துவப்படுத்தல, தன்னுடைய பலவீனத்தை அவள் பெரிதுபடுத்தல. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு தலைவலினா ஆலயத்துக்கு போறது கிடையாது, சின்ன ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு போறது கிடையாது, ஒரு வேலை வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு போறது கிடையாது. ஆலயத்துக்கு போவதை இவள் என்ன செஞ்சார், முக்கியத்துவம் படுத்தினார். ஓய்வு நாளை முக்கியத்துவம் படுத்தினார். ஓய்வு நாளை ஆண்டவருக்குரிய நாள் என்பதை அவள் என்ன செஞ்சார், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். ஆகையினால்தான் தேவன் இவளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செஞ்சார். ஒருவேளை இவ அன்னைக்கு ஆலயத்துக்கு போகாம இருந்திருந்தா அந்த கூனியான அந்த வியாதியிலிருந்து விடுதலையா இருக்க முடியாது. இவ ஆலயத்துக்கு போனதுனாலதான், இயேசு அந்த பிரசங்கம் பண்ண வந்ததுனாலதான் அவ பலவீனத்திலிருந்து அவ விடுதலை பெற்றுக் கொண்டான். அப்ப இவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது, என்ன பலவீனம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஒரு உபத்திரம் வந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போவதை விட்டு விடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல ஒரு ஒழுக்கம் இருந்தது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிறதான ஒரு ஒழுங்கு இருந்தது. அந்த ஒழுங்கு தான் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? அந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுக்கணும். கொடுத்தாலும் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், இல்லைன்னா எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? இவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரு நாளை கர்த்தருக்கு ஒழுங்கா கொடுத்தா. அல்லேலூயா. ஒரு நாளை ஒழுங்கா கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது அந்த ஒரு நாளை என்ன செய்யணும், ஒழுங்கா கொடுக்கணும். கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் போகக்கூடாது. அல்லேலூயா. 10 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை தேவனை தொழுது கொள்ளணும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பணம் கிடைச்சாலும் எங்கேயும் போகக்கூடாது. வேலைக்கு போகாதபடிக்கு, தன்னுடைய சுய விருப்பத்தை செய்யாதபடிக்கு, தன்னுடைய சொந்த பேச்சை பேசாதபடிக்கு, தன்னுடைய சொந்த வேலையை செய்யாதபடிக்கு நம்ம இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவனுக்காக நம்ம குறிக்கப்பட்ட நேரத்தை ஒழுங்கா வச்சுக்கணும். நான் முதல்ல சொல்றது இது ஆராதனை. இதே போல ஆவிக்குரிய காரியம் இருக்கு, நம்முடைய ஜெப நேரம் இருக்கு, நம்முடைய வேத வாசிப்பு இருக்கு. இது எல்லாமே ஒழுங்கு கிரமமா வச்சுக்கணும். நினைச்சா ஜெபம் பண்றது, நினைச்சா தூங்குறது அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டா ஒரு கோர்வையா வச்சு அதை நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டே வந்தால்தான் தேவன் அந்த நேரத்தில் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த பலவீனத்தின் மத்தியில அவள் நிமிரக்கூடாமல் இருந்தாலும் கூட அவள் என்ன செஞ்சா, ஆலயத்துக்கு ஒழுங்கா போனா, ஆலயத்தில் இருந்தா. அல்லேலூயா.
ஆராதனை நேரத்தில் ஆலயத்தில் இருந்தால் ஆலயத்துக்கு ஒழுங்காக போனான். ஆகையினால தான் அவருடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும். அப்போ ஆலயத்துக்கு நீங்கள் ஒழுங்காக போனீங்கன்னா வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஒழுங்காக போங்க. அன்னைக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் சம்பளம் கொடுத்தாலும் வேலைக்கு போகாதீங்க. என்ன வந்தாலும் சரி, வர முடியாதுன்னு சொல்லணும். அந்த பழக்கத்துக்குள்ள வச்சுக்கிடணும். நம்மளை ஞாயிற்றுக்கிழமை அவன் கிறிஸ்தவன்பா, அவன் லட்ச ரூபா கொடுத்தாலும் அவன் வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி வேலை செய்யற இடத்துல ஒரு முத்திரையை வைக்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அப்படின்னாதான் தேவன் அதை பார்ப்பாரு. அல்லேலூயா. நம்ம அவருக்காக செய்யறத அவர் பார்ப்பாரு. அப்படின்னாதான் அவர் நமக்காக இறங்குவார். அவருக்காக ஒண்ணுமே செய்யறத எப்படி நமக்காக இறங்குவாரு? அவருக்காக ஒரு ஆராதனைக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டோமோ? அதை ஒழுங்க வராம அவருக்காக ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஆனா எனக்கு செய்யணும் எப்படி நடக்கும்? எனக்கு மட்டும் நன்மை செய்யும். அவருக்காக ஏதாவது செய்யணும்ல. இந்த ஆராதனையா இருந்த ஒரு நாளையாவது அவருக்காக விட்டு கொடுக்கறோம்ல. கொடுத்தா தான் அவர் என்ன செய்வார்? நமக்காக இறங்குவாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, அதுல சரியா இருக்கு. ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் நன்மையை செய்வார்.